ஹே கேஸ், இந்த எபிசோடில் பாலசரவணன், காயத்ரி சங்கர் நடிப்பில் வெளிவந்திருக்கும் பேச்சி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற நியூ வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சினிமாட்டோகிராஃபர் மனோஜ் பரமசா அசிஸ்டன்ட் கோகுல் பினாய் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஜெய்சங்கர் பையன் சஞ்சய் சங்கர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, காயத்ரி சங்கர் தேவ்ராம்நாத் ஜோடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொல்லிமலைக்கு ட்ரெக்கிங் போகிறாங்க. போகிற இடத்துல ஹெல்ப் பண்ணுறதுக்காக லோக்கல் கைடு பாலசரவணனையும் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. காட்டுக்குள்ளே போனதும் சில பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. நாம தான் ஒரு விஷயத்த செய்யாதே சொன்னால் செய்வோம்ல, அது மாதிரி அந்த குரூப் அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. இதனால லோக்கல் கைடு பாலசரவணனுக்கும் அந்த குரூப்புக்கும் சண்டை வருது. அதையும் மீறி அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு உள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள சில அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்குது. அது ஏன் நடக்குது, அதுக்கு பின்னாடி உள்ள கதை என்ன, காட்டுக்குள்ளே போன குரூப்புக்கு என்னாச்சுன்றது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட டைரக்டர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வசந்த் எழுதின பேச்சுன்ற சிறுகதையை எடுத்து அதே பேரில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. இப்போ இந்த படத்துக்காக வசந்தும் ராமச்சந்திரனும் சேர்ந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை ராமச்சந்திரனே டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்திபன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய ஆட் ஃபிலிம் ஷூட் பண்ணியிருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம். ஆனால் படம் பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லை. லொக்கேஷன்லாம் தேடி தேடி ஷூட் பண்ணியிருக்காங்க. காட்டோட அழகை, அமைதியை, பயத்தை காட்சியாக நமக்குள்ளே கடத்துறாங்க. நிறைய இடத்துல ட்ரோன் ஷாட்டு, கிம்பிள் ஷாட்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் ராஜேஷ் முருகேசன் பண்ணியிருக்காரு. மலையாளத்தில் நேரம் பிரேமம் பண்ணார் இல்லையா, அவர் தான். தமிழில் வசந்த முல்லை படத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான், ஆனால் அந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டது அஜய் ஜோசப். ராஜேஷ் முருகேசன் இந்த படத்தில் பிஜிஎம் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ஹரிஸோட சவுண்ட் டிசைனிங்கில் இவரோட பிஜிஎம் மிரட்டலாக இருக்குது. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். நிறைய இடத்துல ஜம்ப் ஸ்கேர் இருக்குது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் இக்னாசியஸ் அஸ்வின் பண்ணியிருக்காரு. படம் 1 hour 50 minutes ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஸ்டோரி செட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல இவரோட கட்டில் சீட் எட்ஜிங் ஹாரர் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாவே கட் பண்ணியிருந்தாரு. படத்தோட செட்டு குமார் கங்கப்பன் பண்ணியிருக்காரு. காட்டுக்குள்ள பேச்சியோட வீடு ஒன்று செட்டு போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கே செட்டு நல்லாவே தெரியுது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா பாலசரவணன் தான் இந்த படத்துல ஹீரோ மாதிரி நடிச்சிருக்காரு. இந்த படத்துல காமெடி ரோல் பண்ணாம ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. படத்துல பலருடைய நடிப்பு எரிச்சல் ஊட்டினாலும் இவரோட நடிப்பு தான் கதையை நகத்தை ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். படத்துல மட்டும் இவர் கைடு கிடையாதுங்க, படம் பார்க்குறவங்களுக்கும் இவர் தான் கைடு. அந்த அளவுக்கு ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு இவருக்கு. காயத்ரி சங்கர் எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி தான் நடிக்கிறாங்க. இல்லை ஸ்கிரிப்ட் அப்படி அமைதான்னு தெரியல அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க வர சீன்லாம் தியேட்டர்ல எரிச்சல் தான் தந்துச்சு. ஆடியன்ஸ் ஓப்பனாகவே கமெண்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்க கேரக்டரை ஸ்கெச் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல உங்க கேரக்டர்ல ஒரு ட்விஸ்ட் இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகலை. பிரீத்தி நெடுமாறு நடிப்பும் ஆடியன்ஸுக்கு எரிச்சல் தான் தந்துச்சு. அந்த அளவுக்கு தான் அந்த கேரக்டரை ஸ்கெச் பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க தான் இந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர். தேவ்ராம்நாத், ஜன்னா, மகேஸ்வரன்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவ்வளோதான், சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பேச்சியா சீனியம்மல் நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட நடந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவங்கள காட்டின விதம், மேக்கப்லாம் சூப்பராக இருந்துச்சு, மிரட்டிட்டாங்க. படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தோம்னா பேச்சி கேரக்டரை தவிர மற்ற எந்த கேரக்டரும் இவங்க டீட்டெயிலாக எழுதவே இல்லை. அவங்க யார், எங்கேருந்து வராங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க கேரக்டர் என்ன, இப்படி எந்த டீட்டெயிலுமே இல்லை. படத்தில் 2 கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க ஜோடியா ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணவே இல்லை. ஒரு குரூப்பில் ஒரு அகராதி இருக்கலாம், 2 அகராதியாக இருக்கலாம். ஆனால் ஒரு குரூப்பே அகராதியாக இருந்தால் பார்க்குறவங்களுக்கு எரிச்சல் தான் வரும். ஆடியன்ஸ் விரும்பின கேரக்டரை கொண்டுட்டாங்க, வெறுக்கிற கேரக்டரை கடைசி வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அதான் பிரச்சனையே. ஓவராலாக அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, பொதுவாக பேய் படங்களில் லாஜிக் பார்க்கக்கூடாது, மேஜிக் தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி லாஜிக் பார்க்காம இந்த படத்தை பார்த்தோம்னா பகலில் ஒரு பேய் படம் பல மேஜிக்கோட கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கிளாமர் இல்லாமல், காமெடி இல்லாமல் ஒரு பேய் படம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்டுக்கு வேறு லீட் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் கான்காட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்காட்.